ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங்காக ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட பாப்பாவுக்கு பர்த்டே. அங்கே தான் கிளம்பியிருந்தோம். போகிற வழியில் அப்படியே கிஃப்ட் வாங்கிட்டு போகலான்னு கிஃப்ட் ஷாப் தான் போயிருந்தோம். ஆக்சுவலாக நான் காலையிலே சூப்பர் மார்க்கெட்டில் போய் பொம்மைலாம் பார்த்தேன். அது எனக்கு எதுவும் செட் ஆகலை, அதனால தான் போகும்போது வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இங்கேயும் போய் பொம்மை பார்த்தேன். எனக்கு எந்த பொம்மையுமே பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறமேட்டுக்கா விளையாடுற மாதிரி ஏதாவது பொம்மை இருக்குமான்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். அதில் வந்து ட்ரெயின் மாதிரி ஒரு பொம்மை இருந்துச்சு. சரி ஓகே, அதுவே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அது மட்டும் வாங்காமல் பாப்பாவுக்கு சிண்டு போடுறதுக்கு பொம்மை வச்ச கிளிப்பு, கொஞ்சம் பேண்டு, அப்புறமேட்டுக்கா ஹேர் பேண்டு, அந்த கண்மை, இந்த மாதிரி கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிக்கிட்டேன். அந்த பொம்மை வந்து ஹஸ்பண்டோட கிஃப்ட்டாகவும் இது வந்து என்னோடய கிஃப்ட்டாகவும் 2 பேரோட கிஃப்ட் மாதிரி தனித்தனியாக பேக் பண்ணிக்கிட்டோம். ஒன்றா தான் கொடுத்தோம், பட் சும்மா 2ம் தனித்தனியாக இருக்கட்டும்னு பேக் பண்ணிக்கிட்டு அப்படியே போகிற வழியில் பூவும் வாங்கி வச்சுக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக அங்கே என்னென்னா எங்களுக்கு வழி வேறு தெரியல. அங்கே போய் தான் கேட்டோம். நாங்கள் போகிறதுக்கே லேட் ஆகிடுச்சின்னு நினச்சோம். ஆனால் நாங்கள் போய் 1 ஹவர் கழித்து தான் கேக் வெட்டினாங்க. கேக் வந்து க்யூட்டாக இருந்துச்சு. முயல்குட்டி, யானைக்குட்டி அந்த மாதிரி உட்காந்துருக்கு மாதிரி. அதுக்கு வெட்டுறதுக்காக ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ரொம்ப நேரம் யாருக்கோ வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. குட்டீஸ்லாம் அது சுற்றி வந்து எனக்கு கேக் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அது அவங்கள கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்புறம் மேலே தான் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு சாப்பாடு போட்டாங்க. பிரியாணி தான் போட்டாங்க. நாங்கள் வந்து அமாவாசைன்றதுனால பிரியாணிலாம் சாப்பிட மாட்டோம், நான்வெஜ் சாப்பிட மாட்டோன்றதுனால எங்களுக்கு மட்டும் வெஜ்ஜி அப்படி சொல்லிட்டோம். அதனால் எனக்கு இட்லி, ஹஸ்பண்டுக்கு வந்து வெஜ்ஜி ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டோம். அதுக்கப்புறமேட்டுக்கா என் கூட 2 பேர் வெஜ்ஜி ஃப்ரைட் ரைஸ் தான் சாப்பிட்டாங்க. அங்கே இருந்தவங்களாம் எதுக்கு வெஜ்ஜி சாப்பிட்றதுக்கு இங்கே வந்திருக்கீங்களேன்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான், அப்படியே ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.